என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. பலகாலமாக நடைபெற்று மக்களுக்கு ஒரு நல்ல பயனை தந்து கொண்டிருக்கின்றது. நோய்களை நீக்குகிறது, மனிதனை மனிதனாக்குகின்றது. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி வெகு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில தொலைக்காட்சிகள் தான் நடைபெறுகிறது. எல்லா தொலைக்காட்சிகளிலும் நடைபெற்றால் மக்கள் நலம் பெறுவார்கள். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது நிலையத்திற்கு தர்சனா சஞ்சனா 9 வயது 8 வயது விவேகானந்த பள்ளி எமினேசர் மார்க்ஸ் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். 3வது வகுப்பு 4வது வகுப்பு ஆவடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பத்ம சர்வாங்காசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள். முதலில் சர்வாங்காசனத்துக்கு வாருங்கள். சர்வாங்காசனம் செய்வது என்பது கடினம். அதிலே பத்மாசனம், பத்ம சர்வாங்காசனம் பாருங்கள். கால் கையை போடாமலே அது தானாக விழுது. நிமிருங்க, நல்ல பத்மாசனத்தை வளைக்கக்கூடாது, நல்ல நிமிர்ந்து இருக்கணும். சின்ன பொண்ணு, நீ நிமிரு. காலை பின்ன கொண்டு போகணும், முதுவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பின்ன போகணும். பத்மாசனம் போட்டு அந்த காலை நிமிக்கும் பொழுது தலைக்குள்ளே போகிற நரம்பு, முதுகுள்ளே போகிற நரம்பெல்லாம் இழுக்கிறத நம்ம உணர முடியும். அவ்வளோ அற்புதமான ஆசனம் பத்ம சர்வாங்காசனம். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்வ அங்கங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடியது தான் சர்வாங்காசனம். அதில் பத்மாசனம் போட்டு நிமிர்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மேலும் அதிகமாகப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வாங்காசனம் பண்ணிக்கிட்டு அதிலே பத்மாசனம் போடுவது அது பழக்கத்தில் தான் வரணும். ஆரம்பத்தில் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும். பிறகு தானாகவே பத்மாசனம் விழுந்துடும். தானாகவே அது கைட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். அங்கே நீ கரெக்ட் படு. சர்வாங்காசனம் போடு. தூக்கு அப், நல்ல தூக்கிடணும். முதுகில் ஒன்று போல் கை வைக்கணும். இப்போ பத்மாசனம் போடு. மெதுவாக அவசரப்படாத, நல்ல நிமிர்த்திடணும். கால் மேலே வந்துடணும். காலை நிமிரே. நிமிரு. நல்ல பத்மாசனம் போடுவது என்பது சர்வாங்காசனத்தில் மிக மிக கடினம். காலை கீழே இறக்கப்படாது. காலை நல்ல மேலே தூக்கணும். முதுவை நல்லா இறுக்கி சப்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் காலை மேலே தூக்க முடியும். சர்வ அங்கங்களுக்கும் சர்வாங்காசனத்தினால பயன் அதிகம். அதோட பத்மாசனம் போட்டால் மேலும் அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் பத்ம சர்வாங்க ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நல்ல மூச்சு இழுங்க. இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். என்னுடைய பலன்களோ அதிகம். அந்த பள்ளியில் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். அன்றாடம் செய்ய வைக்கணும், அதான் முக்கியம். ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் செய்ய விடக்கூடாது. வீட்டில் போய் அவங்க ரெகுலராக மாலையில் பண்ணணும். காலையில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்தா மாலையில் செய்ய வைக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது செய்ய வைக்கணும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்கள் மாணவர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருப்பதால் மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி முதல் மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரை, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரை எல்லா மாணவர்களுக்கும் இதை கட்டாயப்பாடமாக்கி கற்பிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.